வணக்கம். நடைபெறக்கூடிய விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சசிகலா அவர்கள் களத்தில் இறங்குகிறாரா, நேரடியாக போட்டியிடுவதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 வரை பொறுமையாக இருக்க தேவையில்லை. 2026க்கு முன்பாக நமது செல்வாக்கு எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த இடைத்தேர்தலில் சசிகலா அவர்கள் போட்டியிடுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதி எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி அவர்கள் இறந்ததன் காரணமாக அந்த தொகுதிக்கு 6 மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடைபெற வேண்டும். தற்பொழுது அதற்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜூன் 21ஆம் தேதி வேட்புமனு தாக்கல், ஜூன் 29ஆம் தேதி வேட்புமனு முடிவடைகிறது. இந்த சூழ்நிலையில்தான் விக்கிரவாண்டி தொகுதி எம்எல்ஏவாக சசிகலா அவர்கள் தேர்வு செய்யப்படுவாரா, போட்டியிட்டால் விக்கிரவாண்டி தொகுதிக்கு ஆதரவுகள் அளிக்கப்படுமா சசிகலாவிற்கு என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மிகவும் கவனிக்கப்படக்கூடிய தகவல் என்னவென்றால், நிச்சயமாக விக்கிரவாண்டி தொகுதியில் சசிகலா அவர்கள் போட்டியிட்டால் எப்படி ஒருங்கிணைந்த அதிமுகவாக உருவெடுக்க முடியும்? அதாவது தற்பொழுது சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார் சசிகலா அவர்கள். அதற்கு முன்னதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருந்து தகவல் கிடைக்காமல் போகிவிட்டால் நிச்சயமாக அதிமுகவை எதிர்த்து தான் ஆக வேண்டும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமியிடம் தற்பொழுது கையேந்த நிலை சசிகலாவிற்கு வந்துவிட்டதா என்று பார்க்குமேயானால், பொதுச் செயலாளர் என்ற முறையில் கையேந்தக்கூடிய நிலைமை வந்துவிட்டது. ஆனால் அந்த நிலைமைக்கு வரவழைத்ததும் சசிகலாவிற்தான். கூவத்தூரில் அனைத்து கூட்டத்திலும் சசிகலா அவர்கள் ஒருமனதாக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்தார். அதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாக மாறிவிட்டது. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தது அனைத்தும் சாதகமாக சசிகலா அவர்கள் சிறைக்கும் சென்று விட்டார். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டு விட்டார். டிடி தினகரனும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார். ஆனால் அவர் எதிர்பார்த்தது மட்டும் நடைபெறவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி அதிமுக அரியணைய வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் அது நடைபெறவில்லை. 2024 மக்களவை தேர்தலிலும் அது நடைபெறவில்லை. இதன் மூலமாக மக்கள் தன்னை எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள் என்ற அச்சமும் தற்பொழுது அவருக்கு வந்துவிட்டது. ஆனாலும் ஒருங்கிணைந்த அதிமுகவை விரும்பவில்லை என்றும் கூறியுள்ளார். சசிகலா அவர்கள் இந்த இடைத்தேர்தலில் வெற்றி அடைந்து விட்டால் கண்டிப்பாக கூறலாம், ஒற்றுமையாக சசிகலாவிற்கு ஆதரவுகள் அளிக்கப்படும். ஏன் அதிமுகவின் தலைமை கூட சசிகலாவிற்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது.